இதுகளையும் கட்டணும் வேலிகளையும் பார்த்து வீடுகளையும் பாக்குறதோ வாசலை பாக்குறதோ அங்க இங்கே நின்று வந்து விசரா கிடக்கு லீவு உள்ள நேரம் அன்றைக்கு லீவு தானே. அப்ப இதுல வந்தோன்னா காணி வாங்குதுன்னா வீட்டை கொஞ்சம் தெரியாது என்ன செய்யறேன்னு. நான் புதுசு இல்ல அங்க பக்கத்துல இருக்குன்னு அந்த என்ன காண இல்லையே இனிமேல் நெடுவிலும் காணிவியல் புதுக்குள்ளதான் வந்து கல்யாணம் கட்டி இருக்கு. உங்கதான் கல்யாணம் கட்டின. அப்ப நான் இதுல காணியும் வேண்டி விட்டது மனுஷின் காணி தான் இது. என்ன பிரச்சனை என்று சொன்னால் வீட்டுல புள்ளையோட ஆயாவுக்கு வளர்க்குறோம். அதில் வந்து மத்தியானம் போக்கு நாங்க 2 மணி 2 பேரும் வேலை அரசாங்க வேலை. ஆனால் அதுகள் எங்கட அந்த புள்ளிகள் எல்லாம் எங்கள்ல அன்பு இல்லாம இருக்குது. அதை பற்றி தான் சிந்திச்சு கொண்டு இருக்கிறேன். இப்படி 2 பேரும் காசை உழைச்சி வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை இல்லையன்று ஒரு 10 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை. அதுக்கு பிறகுதான் 2 குழந்தை பிறந்தது. அந்த 2 குழந்தையும் ஒரு ஆயா வச்சுதான் நாங்க வளர்க்குறோம். ஆனால் வந்தால் அதுகள் ஆயா போகுதுன்றோன்னா ஆயா வச்சு அழுகுகள் ஒழிய அப்பா அம்மான்னு சொல்லி ஒன்றும் அன்பில்லை. அது வருவது இல்லை. அப்ப அதைத்தான் யோசிக்கிறோம். இப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் இது உழைச்சி என்னத்தை காண்ட போறோம் நாங்க ஒன்றும் செய்யலாம கிடக்கு. பின்ன இதுல வந்தாப்புல இப்படி நின்று மட்டையிலையும் மதுரையும் கட்டி கொண்டு நிக்கிறேன். நீங்க உங்க அங்கால இருக்கிறீங்களேன்னு அடிக்கடி சைக்கிள்ல வாரீங்க நான் காண்றேன். பின்ன இதை பற்றி தான் நான் யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். எல்லாத்த வீடுகள்லையும் இப்ப 2 பேர் வேலை செய்யாமல் காசு இல்லை என்னன்னு பாக்குற 2 பேரும் சீவிச்சா தான் இந்த காலத்துல. ஆனா 2 பேரும் சீவிச்சு காசை சம்பாதிக்கிற மொழிய பிள்ளைன்ற பாசத்தை நாங்க சம்பாதிக்கல. தென்னம்பிள்ளைய வச்சிருக்கோம்னா புள்ள இல்லையன்ட்டு நான் பாசத்துல 10 வருஷத்துக்கு பிறகு புள்ளைய நாங்க பிடிச்சு போட்டு தென்னம்பிள்ளைய வச்சுட்டு தேங்காய் இளநீ குடிக்கிறது என்ன. நீங்கள் உங்களோட கதை இன்னைக்கு எனக்கு சிரிப்பா கிடக்குது. தோட்டத்துல வேலையில எல்லா அம்மா அப்பாக்களும் இப்ப 2 பேர் வீடுகளுக்கு வேலை செய்ய போய் கடைசி நேரம் பார்த்து பிள்ளைகளும் பாசம் இல்லாம ஆச்சிரமத்துக்கும் இதுக்கும் போறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். இதுதான் எங்கண்ட வேலை காசுகள் அதுகள் நாளை சம்பாதிக்க போய் கடைசியா பிள்ளைகளின் இதுகளை நாங்க சம்பாதிக்காமல் போறோம். பாசம் வைக்கிறனால நாங்க அதோட இருக்கிறோம் இல்லையே. ஓகே அது எங்களுக்கு விளங்குது. இப்ப நான் இதுக்கு சொல்றேன் காரணம் பாருங்க. முடிய வரலன்னா 8 மனுஷி 5 மணிக்கு ஒழும்பி சமைச்சு இந்த இதுகள் எல்லாம் போட்டு பிள்ளைகளுக்குரிய இதுகள் எல்லாம் செய்து வச்சு ஆயா வேற விட்டுட்டு போறோம். நாங்க போனா பின்னேரம் 2 மணிக்கு பிறகுதான் 5 மணி 6 மணிக்கு பிறகுதான் நாங்க அங்கிருந்து தூரத்துல வேலை. அப்ப இத வந்தால் முழுக்களும் காலையில இருந்து பின்னேரம் மாலை மட்டும் ஆயாவுடன் நிக்குது. அப்ப ஆயாவை கண்டோட எங்களை கண்டோன்னு அந்த புள்ளி எங்களோட வராதான் ஆயா ஆயாண்டு அதோட போகுது. அப்ப என்ன செய்யறது? ஆயாண்டு ஓடுது அம்மா அப்பாண்டு வராதுலாம். அப்ப சரி அப்ப நான் விளைக்கிறேன். இங்க பாருங்க ஒரு பிள்ளையில நாங்க வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். காசுன்னு சொல்லி நானும் காசுன்னு ஓடி திரியிறேன். மனுஷியும் காசு கடைசி ஆயா வச்சிருந்து எங்கண்ட பிள்ளைகள் எங்கள்ட பாசம் இல்லாம போட்டுடுவார். இப்படித்தான் நடக்குது. சிந்திங்க நல்ல வடிவா சிந்திச்சு ஒரு புள்ளைய போடுறதுக்கு எவ்வளவு டாக்டர்கிட்ட கொண்டு போய் எல்லாம் போட்டு அதை கொடுத்து காசை கட்டி ஒரு பிள்ளையில பெற்று போட்டு நாளைக்கு ஆயா வழியை எல்லாம் வச்சுட்டு நாங்க காசுன்னு திரியிறபடியால் இன்றைக்கு அம்மா அப்பா இந்த நிலைமையெல்லாம் ஆச்சிரமும் அதுவும் மாதிரிதான் இருக்குது. பிள்ளையில நல்ல வடிவ அன்போட பழகுங்க. காசும் வேணும் தான் இந்த காலத்துல. காசு இல்லாமல் வாழ இயலாது, அதுக்கும் தேவை. ஆனா இதையும் சிந்திச்சு நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில போனா பிள்ளைகளோட எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கலாம். வணக்கம். இது நல்லா இருந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் அங்க வருவோம்.